இதுதான் அந்த சங்கு நான் அப்போ காட்டின சங்கு. இதை எடுக்கிறது சும்மா கையால் எடுக்கிறது சரியான கஷ்டம். அதில் தண்ணி மாதிரி நிற்குது. சுடு தண்ணி போட்டு எடுக்கிறது தான் அவிச்சு போட்டு எடுப்பாங்க சுடு தண்ணிக்கு. அது லேசாக அப்படி மேலே கலண்டு வரும். இல்லாடிக்கு நான் சொன்ன மாதிரி நேரத்தோட என்ன வெயிலுக்குள்ள வச்சு தான் எடுக்கிறது. சரியான வெயிலுக்குள்ள வச்சா கண்ணேரம் செல்லும். அப்போ அவிச்சு எடுக்கிறான் லேஸு. இங்கே டவுலாக இருக்குது. காட்டில் தான் வந்தேன். வெளியில் வர்றது சரியான கஷ்டமாக இருக்குது. வர்றது கடிக்குமா அது இல்லையா? டவுலாக பிரித்து காட்டலான்னு பார்த்தேன். 40 வாங்கினது வட்டத்துக்கு சரியான பயிரமாக இருக்குது. தண்ணி ஊற்றுங்க வணக்க போகுது. சரியா சரியான கஷ்டம். அப்போ சுடு தண்ணி வெயில் போட்டால் தான் ஹீட் ஆகினா தான் அது வெளியில் வருவார். அதெல்லாம் இடத்தெல்லாம் கஷ்டப்படக்கூடாது. இதில் வெட்டி கட்டி விட்டுரும். இதில் கூர் மாரி இருக்குது. பெட்டர் ஐடியா அதை வெயிலுக்குள்ளே வைக்கிறது, இல்லை அடிக்க சுடு தண்ணிக்குள்ளே போட்டு வைக்கிற டவுட்டாக இருக்குது. அதை காட்டலான்னு பார்த்தீங்கன்னா கஷ்டமாக போயிடுச்சு. சொன்ன மாதிரி சரியா லேட் வருது இல்லை வெளியே. இப்போ நாங்கள் அடுப்பில் வச்சு அவிப்போமே. சுடு அடுப்பில் வச்சுருக்கிறோம் அவிக்கிறதுக்கு. அப்போ வெளியில் வந்து பார்ப்போம். ஒரு அரை மணி நேரம் இல்லாட்டி 1 மணி நேரத்துட்டு அவிய விடணும். நல்லா பேலன்ஸ் இல்லாமல் ஒரு கடப்பு. ஐயோ சரியான புகை. கொஞ்சம் மூடி அவிக்கிறோமே. இது மூடி அவிச்சதான் சரியா வெளியில் வரும். சாதை இந்த சங்கு கறி சாப்பிட்டீங்களா? வரையா சங்கு கறி சூப்பராக இருக்கும். நாங்கள் சமைச்சு சாப்பிட்ற கடல் உணவுகளில் வந்து சங்குக்கு ஒரு தனி டேஸ்ட் இருக்குது. ஒரு சாப்பிட்டீங்கன்னா விட மாட்டீங்க, அப்படி டேஸ்ட்டாக இருக்கும். சங்கில் வந்து கணக்கு வகையான சங்கு இருக்குது. இது இப்போ என்னென்னு ஒரு பாத்திர சங்குன்னு சொன்னாங்க. இந்த சங்கு ஐவிரல் இருக்குது. அது மாதிரி கணக்கு வகையான சங்குகள் இருக்குது. ஐவிரல் சங்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை விட அது நல்ல டேஸ்ட். கத்திரிக்காயும் ஐவிரல் சங்கும் மட்டும் சமைச்சு விட்டால் சும்மா அந்த மாதிரி இருக்கும் பொரிச்சு. கட்டாயம் இங்கே பக்கம் கிளிநொச்சி பக்கம் வந்தால் அங்கே நாச்சு கூடாக்குமாங்க. சங்கு இருந்துச்சுன்னா நாங்கள் கட்டாயம் உங்களுக்கு சமைச்சு தருவோம். இந்த சுவையை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு. அவிஞ்சு கொண்டு இருக்குது. ஓகே பாப்போம். இப்போ கோவிச்சது கோயின்னு இருக்குது. என்ன நடக்குதுண்டு ரைட். அது மற்ற பக்கம் திரும்பிட்டு போட கம்மா திருப்புங்க அவிஞ்சிட்டு போட உடைஞ்சி இதாக போகுது. நான் எடுக்கணும் உடையாது. சங்கானி அது உடையாது. ஆற வச்சு இது பண்ண பிடிச்சு போகலாம். மற்ற பக்கம் கழிச்சு போட்டுட்டோம். இப்போ அதுக்குள்ளே கொஞ்சம் அவிஞ்சு ஒன்று இருக்குது. அவிஞ்சு சண்டை பாட்டு கொடியில் வர முடியும். அப்படியே கொஞ்சம் ஆற வச்சுக்குள்ளே தோண்டா சரி. ஓகே நீ சரி டைம் சரி இறக்க போகிறோம். ரைட் இறக்கி கொஞ்சம் நேரம் ஆற விட்டு போட்டு தான் இழுத்து எடுக்கணும். அவிஞ்சிட்டுது
ரைட் ஓகேச்சு. ஹீட் ஆறது விட்டுருக்குறேன் பாருங்க. அப்பா ஹீட்டாக இருக்குது சரியான சரியான ஹீட்டாக இருக்குது. திருப்பி காடுங்களேன். சரியான ஹீட்டாக இருக்குது. ரைட் இதான் சுருங்கிட்டு உள்ளுக்குள்ளே போயிட்டார். வெளியில் வருமா அது? சரி விடுங்க அது கேட்டேன். எனக்கு ஹீட்டாக இருக்குது. சரி நான் இவ்வளோ கேக் எடுத்து காட்டுறேன். இப்போ நாங்கள் பிக்க போகிறோம் பாருங்கள் வெளியே. அந்த ஒரு வந்துட்டா சரி கலண்டு சும்மா கலண்டு நைஸ் ஆடுங்க. ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வச்சு கொண்டுருக்கோம். சரியா ரைட் இந்த இதான் ஐட்டம். சரி இதாண்டா விடுங்க. நீங்கள் ஒரு இது பாத்திரம் எடுத்து போடுங்க வச்சுருக்கேன். இதைத்தான் ஊற்றிட்டு எடுக்கணும். சரி விடுங்க. ரைட் இதுதான் விளையாட்டு. இதுதான் அந்த சங்கு. ஓகே இதுதான் அந்த சங்கு பாருங்கள். சங்கு ரச்சி வெளியில் எடுத்தாச்சு. இதுதான் அந்த சங்குள்ளுக்குள்ளே இருந்த சங்கு ரச்சி. டேஸ்ட்டாக இருக்குன்னு சமைச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங் திஸ் வீடியோ. ஓகே அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் டாட்டா. பாருங்கள் அப்படி இருக்கண்டு.